நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, அநேக நேரங்களிலே நமக்கு பாதுகாப்பு இல்லை. என்னுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சம்பவங்களாக நடக்குதுன்னு சொல்லி பல நேரங்களில் நமக்கு கேள்விகள் வருவது உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை யோபு எழுதின சரித்திர புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ என்று சாத்தான் தேவனிடத்திலே யோபுவை குறித்து சாட்சி சொல்கிறான். எனக்கு அன்பான திரு பிள்ளைகளே, உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் சுற்றி வேலி அடைக்கிறார். வீட்டை வேலி அடைக்கிறார். உங்களுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் கர்த்தர் வேலி அடைக்கிறார். உங்கள் பிள்ளைகளை வேலி அடைக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். அப்ப ஏன் நீங்க பயப்படுறீங்க? எனக்கு அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, என் பிள்ளைகளுக்கு அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இதையும் குறித்து பயப்படாதீங்க. காரணம், கர்த்தர் உங்களை சுற்றிலும் ஒரு பெரிய வேலியை வைத்திருக்கிறார். அந்த வேலியை தாண்டி பிசாசு உங்களை தொடவே முடியாது. அந்த வேலையை தாண்டி பிசாசு உங்க வாழ்க்கையில கிரியை செய்யவே முடியாது. அவருடைய பெர்மிஷன் இல்லாம உங்க முடிய கூட அவரால் தொட முடியாது. ஆகையால் தைரியமா இருங்க. மற்றவங்க அதை பத்தி சொல்லுவாங்க, இதை பத்தி சொல்லுவாங்க, அப்படி போட்டு மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னுடைய பாதுகாப்பு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. என்னுடைய எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களை பாதுகாக்கிறதை நீங்க உங்க வாழ்க்கையில உணர முடியும். எனக்கு அன்பான திட்டு பிள்ளைகளே, பிசாசு பயம் காட்டுவான், அவனால் ஒன்று செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நம்முடைய பயங்களை போக்குகிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் எந்த தீங்கும் என்னை அணுகாது என்று விசுவாசியுங்கள். எந்த விதமான தீங்கும் என் குடும்பத்தை அணுகாது என்று விசுவாசியுங்கள். என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவைகளை ஒன்றும் சேதப்படாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்கிறார் என்று விசுவாசியுங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் உங்களோடு இருந்து, உங்கள் பிள்ளைகளோடு இருந்து, உங்கள் குடும்பத்தோடு இருந்து இந்த நாள் முழுவதும் பாதுகாக்கும். வாகனத்துல போகும்போது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆபீஸ்ல இருக்கும்போது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நீங்க வேலை ஸ்தலத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நீங்க வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். பிரயாணத்திலே போகும்பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எதையும் குறித்து பயப்படாதிருங்கள். எல்லாவற்றையும் கர்த்தர் பாதுகாப்பார். உங்க பொருட்களை பாதுகாப்பார். உங்களோட பணத்தை கர்த்தர் பாதுகாப்பார். உங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் பாதுகாப்பார். உங்க எதிர்காலத்தை கர்த்தர் பாதுகாப்பார். ஆகையால் தைரியமாயிருங்கள். கர்த்தர் என்னை வேலி அடைத்திருக்கிறார், என் குடும்பத்தை கர்த்தர் வேலி அடைத்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு அதை நாம் பிடித்துக்கொண்டு ஜெபம் பண்ணுவோம். இந்த நாள் ஒரு பாதுகாப்பின் நாளாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.